வணக்கம், hello friends, welcome back to bestinQ channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RØDE Wireless Go II unboxing and review தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ RØDE Wireless Go II எப்படி நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி ஐஃபோனில் கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி அதை கனெக்ஷனுக்கு கேபிள் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்டு கனெக்ட் பண்ண போகிறோன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இதில் வாங்கக்கூடாதுன்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த பாக்ஸுக்கு வெளியே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, ரிசீவரோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டூயல் சேனல் வயர்லெஸ் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் 3mm USB-C iOS ஆடியோ அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பில்ட்-இன் மைக்ரோஃபோன் அண்ட் 2.4 GHz டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அண்ட் உள்ள என்னென்ன இருக்குது அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து நிறைய ஃபேக்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரஸ்டட் சைட்ஸ்லாம் வாங்கணும். நான் வந்து இது அமேசானில் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இல்லை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம். அப்புறம் 3 ஃபர்ரு, அப்புறம் இந்த இன்செக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான இது. இந்த ஃபர் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பேக்கேஜ். ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இது வயர்லெஸ் Go II-ஓட 2 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் 1 ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம ஏன் இதை நம்ம இந்த RØDE வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டபுள் சேனல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அட் அ டைமில் ஸோ நம்ம ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றோம், அதே மாதிரி நம்ம கேமராவில் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே டபுள் சேனல்ஸ்னால் அட் அ டைமில் வந்து 2 பேர் பேசலாம். 2 பேர் பேசுகிறதவே வந்து மெர்ஜ் பண்ணி ஸோ ஒரே நம்ம வீடியோவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரிசீவர், இந்த ரிசீவரில் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வரும். ஸோ கனெக்ட் ஆகிருக்கான்ற டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இங்கே 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒன்று வந்து பேட்ரி இண்டிகேட்டர், ப்ளஸ் வந்து இங்கே வந்து பேரிங் ஆயிருக்கான்ற டீட்டெயில்ஸு. நம்ம இங்கேருந்தே வந்து எக்ஸ்டர்னல் நம்ம கேபிள், ஆடியோ கேபிள் யூஸ் பண்ணி நம்ம அந்த மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணி இதுலேயும் பேசிக்கலாம். ஸோ சேம் ஃபீச்சர்ஸ் வந்து 2 சேனல்லுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேனல் 1, இது சேனல் 2. ஸோ ரெண்டுமே நம்ம பெர்ச் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு டைமில் வந்து நம்ம தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தனித்தனியாகவும் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி சிங்கிள் ஆடியோவாக நம்ம வந்து மொபைல்லையோ இல்லை கேமராவில் எடுக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இது எப்படி பேர் பண்ண போகிறோம், அதே மாதிரி என்னென்னதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் வருதுன்ற பார்க்கலாம். ஸோ இந்த ரிசீவரில் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் மேலே. இந்த பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வயர்லெஸ் Go II வந்து இண்டிகேட்டர் ஆயிரும். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து இது வந்து ஆன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் 1, சேனல் 2ன்னு 2 இருக்குது. இது இப்போ ரெண்டுமே டீஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது ஆன் ஆன முன்னாடி அதே மாதிரி சேம் டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஒரு 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே வந்து 2 லைட்டுமே எரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் வந்து கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 சேனல் வந்து கனெக்ட் ஆகிருக்கா இல்லை டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஸோ வந்து இங்கே வந்து இமேஜ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து அந்த லைட்டு பிளிங்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த RØDE-ஓட டிரான்ஸ்மிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுமே அட் அ டைமில் நம்ம வந்து பேர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது 2 பட்டன்ஸ் இருக்குது. இந்த 2 பட்டன்ஸ் வந்து அட் அ டைமில் வந்து நீங்கள் அமுக்கும்போது ஒரு 3 செகண்ட்ஸ் அமுக்கும்போது அந்த லைட் வந்து ரெண்டுமே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே 2 டிரான்ஸ்மிட்டர்லேயுமே லைட் எரியும் போது நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ சேனல் 1, சேனல் 2 வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட பேட்டரி வந்து எவ்வளோ பேக்கப் இருக்குது, அதே மாதிரி நம்ம பேசுகிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசும்போது அந்த உங்களுக்கு அந்த அந்த வேரியேஷன்ஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ
ஸோ நம்ம என்ன மாதிரி பேசினாலும் அதோடது உடனே ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து வித்தின் 200 மீட்டர்ஸில் வந்து இது கவரேஜ் ஆகுது, கிளியர் உங்களை ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், பேசும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் அழகாக வந்து இதோட ரெகக்னைஷன்ஸ் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம், தனித்தனி டிரான்ஸ்மிட்டராகவும் யூஸ் பண்ணலாம், இதை மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ரோட் 1ல் வந்து இப்போ இந்த சேனல் 1ல் பேசுகிறவங்களோ சேனல் 2 பேசுகிறதோ அட் அ டைம்லேயும் சிங்க் பண்ணி நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டரில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டெசிபிள் சவுண்டு மியூட் பண்ணுறதுக்கான சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டீரியோ டைப் எப்படி சூஸ் பண்ண போகிறோம், மெர்ஜ் பண்ண போகிறோமா இல்லை சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ண போகிறோமான்றது இருக்குது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ஒரு டைம் அமுக்குனீங்கன்னா இங்கே வந்து சேனல் 1 சூஸ் ஆகும், செகண்ட் டைம் அமுக்குனீங்கன்னா சேனல் 2 சூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சேனலை சூஸ் பண்ணோம். ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி சேனல் சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன ஒர்க் ஆகலைன்ற நம்மளுக்கு ஒரு பதட்டம் ஆயிடக்கூடாது. சரி இவ்வளோ ரூபா போட்டு 30,000 ரூபாய்க்கு போட்டு வாங்கியிருக்கோம், ஆனால் எப்படி சேனல் இதுக்கு எப்படி சூஸ் பண்ணணும் தெரியாமல் நம்ம குழம்பிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இங்கே போனீங்கன்னொடனே இந்த ஃபஸ்ட்டு சேனல் சூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சேனல் சூஸ் ஆன பின்னாடி நீங்கள் வந்து அதை மியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிட்டு ஒரு இடம் வாங்கினீங்கன்னா இது மியூட் ஆயிரும். ஸோ சேனல் 1 வந்து ரெக்கார்ட் ஆகாது, சேனல் 2வோட அந்த சவுண்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சேனல் 1 வந்து சரி அன்மியூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை, இந்த ரைட் சைடு இருக்கிற பட்டனை ஒரு இடம் அமுக்கிட்டு இந்த அன்மியூட் பட்டனை அமுக்கணும், அன்மியூட் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சேனல் 1 சேனல் 2 ரெண்டுமே மெர்ஜாக இருக்குது. இந்த மெர்ஜிங் எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பட்டனையும் இந்த டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற 2 பட்டனையும் அட் அ டைமில் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகும். அதே மாதிரி அட் அ டைமில் வந்து திருப்பியும் வந்து இந்த 2 பட்டன்ஸும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் 1 சேனல் 2 தனித்தனியாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து 2 சேனலோட வாய்ஸும் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் பட்டனும் ரைட் சைட் பட்டனும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது ஒரே சிங்கிள் வாய்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே சேனல் 1ல் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா இப்போ இது சேனல் 2, சேனல் 2லேயும் வந்து ஒரே சிங்கிள் லைனில் அதோட ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா சேனல் 2லேயும் சேனல் 1லேயும் நான் மேலே டேப் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா அதுவும் சேமாக ஒரே சிங்கிளில் இது ரெக்கார்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இது எப்படி ஐஃபோனோட கனெக்ட் பண்ண போகிறோம், ஸோ ஐஃபோனை கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர்லேயும் நம்மளுக்கு வந்து சி டைப் வந்து தான் கேபிள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து 3 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்டு வந்து சி டைப் கேபிள். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுலேயுமே வந்து நம்ம சி டைப் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவர்லேயுமே சி டைப் தான். ஸோ ரிசீவரில் சி டைப் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிசீவர்லேயும் சி டைப் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த எண்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் இது. ஸோ இந்த டைப் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைமில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெக்கார்ட் ஆன டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லேப்டாப்பில் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த ரோடோட அப்டேஷன் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்தோடனே நம்ம சிஸ்டத்தில் இப்போ கனெக்ட் பண்ணி அப்டேஷன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வைஸாக நம்ம இப்போ வந்து நம்ம ரோடோட அஃபிஷியல் வெப்சைட்டு en.rode.com இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் போகணும். ஸோ இதுதான் வந்து ரோடோட அஃபிஷியல் வெப்சைட் en.rode.com. இதுதான் வந்து ரோடோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இங்கே போயிட்டு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு இங்கே கேட்கும். ஸோ இங்கே சூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து இன்கேஸ் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் சூஸ் பண்ணணும், மேக் ஓஎஸ்னால் மேக் ஓஎஸ், ஆப்பிள் ஐஓஎஸ், கூகுள் ஆண்ட்ராய்டு, ஸோ எந்த மாதிரி ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் நான் வந்து விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு சூஸ் பண்ண கேட்கும். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மேக் ஓஎஸ்னால் நீங்கள் மேக் ஓஎஸ் சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஓஎஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ விண்டோஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இமெயில் ப்ரொவைட் பண்ணணும்.
ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இங்கே இமெயில் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால இந்த அப்ளிகேஷன் வந்து நான் டேரெக்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ. ஸோ ரோட் கனெக்ட் இதுதான் வந்து ரோட் கனெக்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நீங்கள் அந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஒர்க் ஆகுறத. ஸோ நான் பேச இங்கே வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாப்பப் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம்ஸை நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணனால உங்களுக்கு வந்து எதுவுமே இதில் தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது அப்டேஷன் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிறீங்களா இல்லைனா டெலிட் பண்ணலாமான்ற ஒரு பாப்பப் உங்களுக்கு வரும். ஐஃபோனில் இருந்து எப்படி நம்ம ரோட் வயர்லெஸ் கோவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு கேபிள் வாங்கினா போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரிசீவிங் எண்ட், கேமரா ரிசீவிங் எண்டு, இது C டைப்பு. இதில் ஒரு லைட்டிங் iPhone 2 C டைப் லைட்டிங் கேபிள். இதை வாங்கி இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து USB ரிசீவிங் எண்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஃபோனோட ஐஃபோன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும், அப்ளிகேஷன் ஆன் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட லைட்னிங் அடாப்டர். இது C டைப் அடாப்டர், இதில் ஐஃபோனோட அடாப்டர். ஸோ இந்த அடாப்டரை வந்து நீங்கள் ஐஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் C டைப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது C டைப் கனெக்ட் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இது கேமராவோட ரிசீவிங் எண்டு, USB ரிசீவிங் எண்டு, இது C டைப்பு. ஸோ இந்த C டைப்பை நம்ம லைட்னிங் கேபிளோட C டைப் அடாப்டரில் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா என்ன கனெக்ட் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி ரோடு கொடுத்துருந்த நம்ம C டைப் 2 USB அடாப்டர் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ அந்த ஒரு அடாப்டர் எடுத்துங்க. ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கிறது ரிசீவிங் எண்டு, இது USB அடாப்டர் எண்டு. ஸோ இந்த அடாப்டரை இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரோடோட நம்ம டிரான்ஸ்மிட்டர் பார்த்திங்களா, இந்த 2 டிரான்ஸ்மிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ரிசீவரோட C டைப்பை பாருங்கள், கனெக்டிங் பண்ணுற ஏரியா. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. சிம்பிள். 200 ரூபாயில் ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த அடாப்டர் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே சால்வ் ஆயிரும். ஸோ எல்லா டெஸ்டிங்குமே டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சிம்பிள் தான். இது வந்து USBயோட அந்த கனெக்டிங் அடாப்டர். நாங்கள் இந்த ரோடில் ஆல்ரெடி இது கொடுத்துருப்பாங்க, இந்த C டைப் 2 USB. ஸோ அதோட கேமரா அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம லைட்னிங் கேபிள், அது லைட்னிங் டு iPhone 2 C டைப்பு, இப்போ C டைப்போட ஜாயின் இருக்குது. அவ்வளோதான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.